நான் சிவன் பக்தன். உத்திராட்சம் அணிவதும் திருநீர் வைப்பதும் சிவனை வழிபடுவதும் அவர் அனுமதி இல்லாமல் யாராலும் செய்ய முடியாது. சிவன் சாதாரண சக்தி கிடையாது. முன் தோன்றிய காலத்தில் ஆதி மூலத்தில் தோன்றிய தெய்வம். சிவன் சொரூபமாகவும் அரூபமாகவும் எல்லா இடத்திலும் இருக்கிறார். சிலர் சொல்லுவாங்க, நான் காசிக்கு போயிட்டேன், எல்லா கோயிலும் கும்பிட்டுட்டேன், உலகத்தில் நான் பார்க்காத தெய்வம் இல்லை, இருக்காத விரதம் இல்லை, ஆனால் 50 வயசு ஆகியும் நான் இன்னும் கஷ்டத்தையே தான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், முயற்சி செய்துட்டே இருக்கேன், வாழ்க்கையில் எந்த முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் புலம்பிட்டு இருப்பாங்க. இதற்கு ஒரே ஒரு காரணம் கர்மா. என்ன கர்மாவோ குர்மாவோன்னு இப்படி வீடியோ டெய்லியும் போடுறாங்கன்னு உங்களுக்கு கேட்கறதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். கர்மாங்கிறது உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் உண்டான ஒரு செயல். கர்மா எல்லாரையும் விடாது. கர்மாவை தொலைக்கணும்னா நீங்க இப்பிறவியில் போன பிறவில என்ன செஞ்சீங்கன்னு தெரியாது, இன்னும் அடுத்த பிறவின்னு ஒண்ணு இருக்கான்னு தெரியாது. இப்ப நம்ம இருந்துட்டு இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். நம் நிழல் நம் கூட தான் வந்துட்டு இருக்கு. கர்மாவை தொலைக்கணும்னா ஒரே விஷயம், ஏழை மக்களுக்கு இல்லாதவர்களுக்கு உங்களால் முடிந்த தான தர்மம் செய்யணும். உங்களுக்கே வசதி இல்லையா, பறவைகளுக்கு, எறும்புகளுக்கு, கோமாதாவுக்கு உணவு கொடுங்க. எப்படியாவது ஒரு விதத்துல ஒரு உதவி யாருக்காவது பண்ணுங்க. ஒரு பொருள் உதவி செய்ய முடியலன்னா எங்கேயாவது சிவன் கோயில போய் உழவார பணி செய்யுங்க. கர்மா யாரையும் விட்டதே இல்லை, வரலாறே இல்லை. கர்மாவை தொலைச்சதா சித்த நிலை. நம்ம என்னதான் சாமி கும்பிட்டாலும் நம்ம சாமிக்கு கூடிய பணம் கொடுத்து இந்த கர்மாவை தொலைக்க முடியாது. ஒரே ஒரு விஷயம், கர்மா. நீங்க பணக்காரா இருக்கலாம், இந்த பணம்